ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்னைக்கு நாம ஒரு டிஃபன் ரெசிபி. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கு எல்லாத்துக்குமே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, ரவா இட்லி. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகினதும் நான் கார்னிஷிங்காக இந்த கேஷ்யூஸை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறேன். இது ஆப்ஷனல் தான் இந்த ஸ்டெப்பு. இது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நம்ம கார்னிஷிங்காக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே பண்ண இந்த நெய்யே பார்த்தீங்கன்னா நமக்கு போதும். கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து ப்ளஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கடலை பருப்பும் கொஞ்சமாக கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே ஆஃபாக கட் பண்ண கேஷ்யூஸ் அதையும் சேர்த்துக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல். நமக்கு நடுவில் கிடைக்கும் போது இது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் 2 பச்சை மிளகாய் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த பருப்பு எல்லாமே ரோஸ்ட் ஆகி வர அளவுக்கு இதை நம்ம வறுப்போம். கடுகெல்லாம் பொரிஞ்சு பருப்பெல்லாம் நல்லாவே செவந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப்பு ரவை இதை நம்ம நல்லா வறுத்துக்க போகிறோம். ரவை செவந்துடக்கூடாது. அட் த சேம் டைம் நல்லா அரோமா வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். வறுக்கும்போது லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த அரோமா வர அளவுக்கு இதை வறுத்துட்டே இருங்க. இப்போ நல்லா ரவையிலேருந்து ரோஸ்ட் ஆன அரோமா வருது. நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ரோஸ்டிங் டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 4 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. இதில் 4 to 5 மினிட்ஸ் ஆகும் ரவையை ரோஸ்ட் பண்ணும்போது. இந்த ரவையை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நம்ம இந்த ஸ்டேஜில் பெருங்காயம் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போதும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரோஸ்ட் ஆகிறதுக்கு நமக்கு போதும். இது ஆறுனதுக்கு அப்புறமா இதில் மற்றதெல்லாம் சேர்க்கலாம். நம்ம இது பார்த்தீங்கன்னா நல்லா லூக்வார்ம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இது நல்லா ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு. நான் இது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பவுடர் சால்ட்டு தான் சேர்க்கணும். கல் உப்பு சேர்த்திங்கன்னா கரையாது. இதை லேசாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அந்த கப்பில் 3/4 கப்பு அளவுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன். இந்த தயிர் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது. புளிப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இட்லியோட டேஸ்ட் சார் ஆகிடும். 3/4 கப்பு தயிர் நம்ம இப்போ இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இது பத்தாது. நம்ம மீதிக்கு தண்ணியை சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பாதி கப்பு சேர்த்துக்கிறேன். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளோவி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இதை அப்படியே ஒரு 20 to 30 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஊற்றின தண்ணி பாருங்கள் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம். ரொம்ப வேண்டாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அண்ட் இதுக்கு பேக்கிங் சோடா இல்லைனா ஈனோ சால்ட் சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். 1 கப் ரவைக்கு ஒரு பேக்கெட் ஈனோ சால்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இட்லி பாத்திரத்தை நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க ஸ்டவ்வில். அதில் ஸ்டீம் வர ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஈனோ சால்ட்டை நம்ம இப்போ சேர்த்து உடனே ஊற்றிடணும். அப்போ நமக்கு இட்லி நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடியே நம்ம இட்லி தட்டை ரெடி பண்ணிக்கலாம். இல்லை இது கார்னிஷிங்க்கு பார்த்தீங்கன்னா இதை நம்ம எடுக்கும்போது பார்க்க சூப்பராக இருக்கும். அதுக்காக தான்
கூடவே 2லேருந்து 3 பட்டாணி இதில் சேர்த்துப்போம். பார்க்க வந்து நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஈனோ சால்ட் இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஈனோ சால்ட்டை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதே ஆப்ப சோடா சேர்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக பேட்டர் பாருங்கள் எப்படி இந்த மாதிரி ஏரியாக இருக்குது. ஏர் வந்து நல்லா இன்கார்பரேட் ஆகிருக்கு சார். இதே மாதிரி எல்லா இட்லியும் ஊற்றிட்டு நம்ம 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த இட்லி. இட்லி பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா தலை தண்ணி கொதிக்குது. கலக்கிறதுக்கும் இந்த ஸ்டீம் வர்றதுக்கும் எனக்கு சரியாக இருந்துச்சு. நம்ம இட்லி தட்டை வச்சு வேக வச்சுக்கணும். நல்லா ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வேக விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா 12 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இட்லி வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நைஃப் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஷார்ப் டூத்பிக் மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். எதுவுமே ஒட்டலை, க்ளீனாக வந்துருச்சு. ஸோ இட்லி வெந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ பிளேட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். இட்லி பாருங்கள் எடுத்தாச்சு. நமக்கு ஹோட்டலில் எப்படி சர்வ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இது நம்ம ஒரு சூப்பரான கொத்தமல்லி சட்னியோட சர்வ் பண்ணிக்கலாம். இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது.